சார் வணக்கம். வணக்கம் 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 சார். நீங்கள் உங்கள் பேர் எந்த மாவட்டன்றதை சொல்லுங்கள். என் பேர் குமாருங்க சார். தருமபுரி தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு. சார் தர்மபுரின்னு எடுத்துக்கிட்டால் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் மிக குறைவாக இருப்பதாகவும் அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் வேலை தேடி மற்ற ஊர்களுக்கு மற்ற கண்ட்ரிக்கு நாடுகளுக்கு செல்லக்கூடிய அவல நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது உண்மையா? ஆமாம் சார், மிகவும் உண்மையான விஷயம் இது. தருமபுரி மாவட்டத்திலிருந்து 75% இளைஞர்கள் வெளி மாநிலத்தில் தான் போய் வேலை செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா, இந்த கேரளா, இந்த மாதிரி அதிகமாக அவங்க தொழில் பக்கத்து ஸ்டேட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம். நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் தருமபுரி வளர்ச்சிக்கு பயன்படுற வகையில் அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல. இதுதான் நடந்துகிட்ருக்குது. சரி, இப்போ அங்கே தொழிற்சாலைகள் அடுத்தடுத்த கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக உருவாகுதுன்ற மாதிரி தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்றத்தில் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அங்கே ரியல் ஃபேக்ட் என்ன நடந்தது? ரியல் ஃபேக்ட்டு ஒன்றுமே இல்லைங்க சார். ஃபைனான்ஸ் நடக்குது. மற்ற தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிற்சாலையும் பெரிய லெவல் இல்லை. ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை தருமபுரி மாவட்டத்தில் இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் தானே தருமபுரியில் வேலை செய்ய முடியும். அதனால தான் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஆனால் சிப்கார்டுன்னு ஒரு அறிவித்தாங்க. சிப்கார்டு அறிவித்து எந்த ஒரு உடனடியாக இப்போ அறிவித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க. இன்னும் தொழிற்சாலைக்கு உண்டான வேலை எதுவுமே செய்யலைங்க சார். இல்லை, மக்களுக்கான அடிப்படை தேவை இந்த குடிநீரும் அந்த ரோடு போடுறதுமே அங்கே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது பரப்பளவு அதிகமாக உள்ள மாவட்டம் நான் தருமபுரி மாவட்டம் சார். மிகவும் வறட்சியான மாவட்டம். தருமபுரி பக்கத்தில் ஒகேனக்கல் ஆறு ஓடுது. அங்கே தருமபுரி இருக்கிற அத்தனை ஏரிக்கும் மாதத்தில் ஒரு முறை மட்டும் அந்த ஏரிகளை நிரப்பினா போதும். அந்த உபரி நீர் தண்ணி அதிகமாக வரும்போது அந்த உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்பினாவே தருமபுரி மாவட்டம் ஒரு டெல்டா மாவட்டம் அளவுக்கு வளர்ச்சி பெறும். ஆனால் அந்த திட்டத்தை நம்ம தமிழக அரசு இது வரையும் செய்யலை. இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா தருமபுரியில் வேலை வாய்ப்பும் இல்லை, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. அப்போ திமுக அங்கே என்ன தான் செய்கிறாங்க தருமபுரியில்? மேக்கப் அரசியல் பண்ணுறாங்க சார். நல்ல விளம்பர அரசியல் பண்ணுறாங்க. இது நாங்கள் எல்லாமே இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு இப்போ வர 9ஆம் தேதி கூட முதல்வர் எங்கள் மாவட்டத்துக்கு வராரு. அரசு பணிக்கு ஏதோ தூக்கப்படுறோன்னு தான் வராங்க. ஆனால் அது என்ன நடக்குதுன்னு அடிப்படையில் ஒன்றுமே தெரியல. விளம்பரம் தேடுறாங்க சார், நல்ல விளம்பரம் பண்ணுறாங்க. அது என்ன நடக்குதுங்க சார்? இல்லை, எல்லாம் ஸ்டார்டிங் மட்டும் நல்லா இருக்குங்கிறீங்க, எண்டிங் ஒன்றும் இல்லை. ஆமாம்,